அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்கு ஆலோசனை கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு மீட்டிங் பாயிண்ட் சோதனைகள் அப்படிங்கிறத நம்ம ஒரு டைட்டிலாக கொடுத்துருக்குறோம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு மிக 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 முக்கியமானது அந்த மீட்டிங் பாயிண்ட். அதாவது உங்களுடைய எதிரியை முதலில் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்கள் எதிரியை தேர்ந்தெடுத்து அவரை எப்படி வெற்றி பெறப்போவது அப்படிங்கிறது தான். அப்போது நம்ம முழுமையாக நம்ம போட்டியாளரை எப்படி, நம்மளுடைய எதிராளியை எப்படி அடக்குகிறோம், அவரை எப்படி வெற்றி பெறுவது அப்படிங்கிறது தான் லாஜிக். அதே தான் இங்கேயும். அப்போ இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இதில் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் துவக்கம் நம்மளுக்கு 18,873 தொடங்கியிருக்கு. ஓப்பன் ஹை டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8 பாயிண்ட்ஸ். அப்போது 300 புள்ளிகள் நம்மளுக்கு ஒரு வாரத்தின் ரேஞ்சாக இருந்தால் அப்போ 8 புள்ளிகள் தான் ஹை அப்படின்னு எடுத்துட்டால் 292 புள்ளிகள் நம்மளுக்கு லோ ஓப்பனுக்கு கீழே வந்தாகணும். அப்போது இந்த ஹையிலிருந்து தற்போது ஒரு 300 பாயிண்ட் நீங்கள் கழிச்சிங்கன்னா 18,581 அப்படிங்கிறது நம்மளுக்கு மிக முக்கிய புள்ளியாக இருக்க வாய்ப்பு. எப்போ வர? இந்த ஹையை பிரேக் ஆகாத வர. இதுவே இன்னைக்கு வந்த லோ அதுதான் குறைந்தபட்ச லோவாக இருந்ததுன்னா இதிலிருந்து ப்ளஸ் 300 பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 19,019 மட்டும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். அப்போ இதுதான் மிக முக்கியமான ரேஞ்ச். அதனுடைய நடுநிலையாக 18,873 இருக்க போகிறது. அடுத்து நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80 புள்ளிகளுக்கு மேலே ப்ரீமியம் இருக்குது. இது ஒரு நல்ல சைனிங் தான். இது மறைமுகமாக சந்தையில் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பிரதிபலிக்கிறது. அப்போ டிமாண்ட் இருந்தால் அந்த பொருள் மேலே தானே செல்லணும், விலை உயர்வு தானே செல்லணும் அப்படிங்கிறது தான் அனைவரோட எதிர்பார்ப்பாக இருக்கும். மிக முக்கியமாக நினச்சிக்கோங்க, நம்மளுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீழ்ச்சியை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அதாவது ஒன் சைடு மார்க்கெட்டாக இருந்தால் ஏறக்கூடிய வாய்ப்பு அதிகம், வால்டைல் மார்க்கெட்டாக இருந்தால் சைட்வேக்குள்ளே போகிறக்கு அதிகம். சைட்வேல மார்க்கெட் இறங்கினாலும் புட் ஆப்ஷன்ஸோட விலையேற்றம் அப்படிங்கிறது மிக ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இந்த மாதிரி இறங்கும்போது ஏதேனும் இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்ததுன்னா அந்த இடத்துல இறங்கறக்கு எத்தனை காலம் பண்ணாங்களோ ஏற்றம் அதனை விட மிக குறுகிய காலமாக இருக்கும். யூட்டர்ன் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஆனால் இதனை எதிர்பார்த்து ஆவரேஜ் செய்யக்கூடாது. பிரச்சனை பாருங்கள், நேற்று ஸ்ட்ரேடல் இருந்தது 18,800, அதே ஸ்ட்ரேடல் இன்றைக்கி மாறலை, அப்படியே சந்தை இருக்குது. அப்போ அவங்களோட எல்லை அப்படியே இருக்குது. இதனுடைய 2 பேர்த்தோட விலை சமமாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு 128 புள்ளிகள் இருக்குது. 130 புள்ளிகள் எடுத்துட்டால் அப்போ 18,800 அப்படிங்கிற நடுநிலை. அப்போ 18,930 அதே மாதிரி நம்மளுக்கு 18,670 சந்தையோட ரேஞ்ச். 18,670 18,930 நடுநிலை 18,800 இருக்க போகிறது. அதர் போக ஸ்ட்ராங்கல் வந்துடுச்சு நம்மளுக்கு மார்க்கெட் 18,700 டு 18,900 18,700 18,900 இது ஸ்ட்ராங்கல் வந்துடுச்சு. இந்த கேப்புக்குள்ளே பையர் செல்லருக்கு இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற வரை அவங்களுக்கு லாஸ் வராது, பையருக்கு இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற வரை ப்ராஃபிட்டே வராது. அப்போ 18,700 நம்மளுக்கு 30 ரூபாய்னா 18,670. அப்போது ஸ்ட்ரேடல்லையும் அந்த அமௌண்ட், இது ஸ்ட்ராங்கல்லையும் ஒரு அமௌண்ட் மேட்ச் ஆகிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்ட்ரேடல்லையும் நம்மளுக்கு 18,670 அப்படிங்கிறது இருந்தது. இப்போ ஸ்ட்ராங்கல்லையும் இந்த 18,670 ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ இந்த 2 ப்ரீமியத்தை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 55 ரூபா அப்படின்னா அப்போ 18,645. அப்போது இந்த 18,900 அப்படிங்கிறது 27 ரூபா. அப்போ 18,927. அப்போது இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரேடலில் அப்பர் ஹேண்டை நம்மளுக்கு ஒரே இதாக சமமாக இருக்குது. அப்போ இந்த 2 ப்ரீமியம் ஆச்சுன்னா 18,955. அப்போ சந்தையோட ரேஞ்ச் அதிகபட்சம் இதற்குட்பட்டு இருக்கவே அதிகமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தெரியுது. அடுத்ததும் 18,750 18,850 ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அதை ரொம்ப டீப்பாக போக வேண்டியதுலாம் இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறதுலையே நம்மளுக்கு எல்லைகள் சரியாக இருக்கிறது.
இப்போ மீட்டிங் பாயிண்ட் சோதனைகள் அப்படின்னு பாருங்கள். காரணம் என்னென்னா, மார்க்கெட் இருக்கிறது 18,755. இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது 18,755 இருக்கனால 18,750 கால் 18,750 புட்டோட விலை நம்மளுக்கு சமமாக இருக்கணும். ப்ரீமியம் ப்ரைஸ் என்னவாக இருக்கணும்? சமமாக இருக்கணும். இப்போ ஒரு தராசு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அந்த தராசோட எடை என்னவாக இருக்கணும்? ஒன்றுமே வைக்காட்டி அந்த எடை சமமாக இருக்கணும். அப்போ இங்கே ஒரு 10 கிலோ இதில் சமமாக இருக்குன்னா, அப்போ 2 பக்கமே 10 கிலோவாக இருந்தால் தான் இது சமமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு பக்கம் இதாகும். அதுபோல் நம்மளுக்கு 18,750 மார்க்கெட் இருக்கும்போது 18,750 காலும் 18,750 புட்டும் அதனுடைய விலை என்ன இருக்கணும்? சமமாக இருக்கணும். அப்போ இங்கே 750 பாருங்கள், 95 ரூபாய் இருக்கிறாங்க. 750 புட் 42 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போது இதில் எப்படி வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் எளிதாக வெற்றி பெற முடியும்? அப்போ புட் ஆப்ஷன் வெற்றி பெறணும்னாலும் கால் ஆப்ஷன் அவங்க தோல்வி ஒத்துக்கணும். அப்போ தான் இது முடியும். அப்போ இதனால தான் நிறைய பேருக்கு வந்துட்டு இன்றைக்கி புட் ஆப்ஷன்ஸே ட்ரேட் பண்ணியிருந்தாலும் கூட, மார்க்கெட் இறங்கினாலும் கூட அவங்களுக்கு உண்டான வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோதனை காலம்னே சொல்லலாம். ஐயோ ஏன் எடுத்தோம், மார்க்கெட் இறங்குது, புட் ஆப்ஷன் ஏறலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் யோசிச்சிங்களோ கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதற்கு காரணம் இதுவே. அப்போது 18,800 காலும் 18,800 இருக்கும்போது 800 காலும் 800 புட்டும் தான் சமமாக இருக்குது. அப்போது இங்கே என்ன பிரச்சனை இருந்திருக்குன்னா, கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தென்படுகிறது. அப்போது மார்க்கெட் 18,800 இருக்கும்போது தான் 18,800 காலும் 18,800 புட்டோட விலை சமமாக இருக்கணும். ஆனால் இங்கே எங்கே சமமாகுது? 18,750 சமமாக இருக்கிறது. இதுதான் மிக 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 பெரிய சோதனை. அப்போ இதனால் என்ன ஆகுனா, மார்க்கெட் கால் ஆப்ஷனில் வந்துட்டு ப்ரீமியம் மெதுவாக கரைஞ்சிருக்கும், புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் மெதுவாக தான் ஏறி இருக்கும். அப்போ இதில் வந்து வர்த்தகம் செய்யாமல் தவிர்த்திருப்பது தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா வர்த்தகம் புட் ஆப்ஷன்ஸோட வீக்னஸ்ன்னு சொல்லலாம். அதாவது மார்க்கெட் இறங்கியிருக்கு, இருந்தாலும் புட் ஆப்ஷனோட ஏற்றம் இங்கே கம்மியாக தான் இருக்கும். அப்போ இதில் வியாபாரம் யாரெல்லாம் தவிர்த்தார்களோ அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும், வியாபாரம் யாரெல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கு மிக கடினமாக இருந்திருக்கும் புட் ஆப்ஷன்ஸை பை பண்ணவங்களுக்கு. அதே மாதிரி மார்க்கெட் இறங்குது, கால் ஆப்ஷன்ஸை யாராவது செல் அடிச்சிருந்தாலும் ப்ரீமியத்தோட கரைவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும். அதுவும் அவங்களுக்கு ஒரு சோதனையாகத்தான் இருந்திருக்கும். இதுதான் மீட்டிங் பாயிண்ட். அதாவது தன்னுடைய எதிரியை நம்ம தேர்ந்தெடுக்கும் கலை இது. அப்போ இதோட குறியலைனா நம்மளுக்கு 18,738 டு 18,865. காரணம் 18,800 கால் அண்டு புட் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் கொடுத்தனால அதோட அளவீடு. அடுத்து 18,673 டு 18,927. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,830, 18,865, 18,915. சப்போர்ட் லெவல் 18,777, 18,738, 18,673. இது அனைத்துமே நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸோட அடிப்படையில் எடுத்திருக்கிறேன். நீங்கள் இப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஆயிடுச்சு, அந்த க்ளோசிங் ப்ரைஸை நீங்கள் கணக்கிட்டு அதில் உங்களோட கணக்கீடை வச்சுக்கோங்க. அதுதான் சரியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சிறு மாறுதல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை வச்சு நான் கணக்கிட்டிருக்கேன். பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று சொன்னோம், நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் வந்து கான்ட்ரவர்சியாக இருக்கிறனால இது அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டை வந்து புல் பேக்காக மேலே கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு குறைவு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சதவீதத்தின் அடிப்படையில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த 44,015 இன்றைக்கி நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. 44,040, 43,501 லோ. இது வந்து சென்ற வாரத்தோட லோ அப்படிங்கிறது 43,397. இந்த பாயிண்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஓப்பனுக்கு கீழே இந்த ரேஞ்ச் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப கடினம். ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ப்ரீமியம் வந்து 46,633, நம்மளுக்கு ஃபியூச்சர் வந்து 43,700, 150 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்குது. ஓரளவுக்கு ப்ரீமியம் கூடி இருக்குது. போன டைம் வந்துட்டு இந்த ப்ரீமியம் வந்து அவ்வளோக்கா இல்லை. இப்போது இந்த ஸ்ட்ராங்கல் இருக்குது 43,700க்கும் 44,000க்கு இருக்குது. இப்போ மார்க்கெட் 43,700 கீழே தான் முடிஞ்சிருக்கு. அப்போ நாளைக்கு 43,700 ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தாலும் இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுன் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இது வந்துக்கோங்க, இதுதான் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. வாய்ப்புகள், ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். அப்போ 43,700 நம்மளுக்கு அளவீடு 43,700ம்
44,000 இப்படி இருக்கும்போது இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 188.90னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 300 புள்ளிகள். அப்போ 43,400 இந்த பக்கம் 44,300 இந்த ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 43,700 188 200 எடுத்துட்டாலும் கூட 43,500 ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 44,000 அப்போ 44,100 இந்த மாதிரி. அப்போ இது 43,400 43,500 43,700 44,000 44,100 44,300 அப்போ 43,850 மிக முக்கிய மையப்புள்ளியாக இருக்க போகிறது. இதுலேயும் பாருங்க மார்க்கெட் இருக்கிறது இப்போ 43,650 ஸ்பாட் மார்க்கெட் பாருங்க 43,650. இப்போது 43,650லிருந்து 44,000க்கு டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 350 புள்ளி. இதுவே 43,650லேருந்து 43,500க்கு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 புள்ளி. இவன் 90 ரூபாய் இருக்கிறான். அதாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 350 புள்ளி டிஸ்டன்ஸ் இருக்கிறவன் 90 ரூபாய், 150 புள்ளி டிஸ்டன்ஸ் இருக்கிறவன் 100 ரூபாய். இது எப்படி இது வந்து நியாயமான போட்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். பேங்க் நிஃப்டியோட 43,469 டு 43,875 ஷார்ட் ரேஞ்ச், 43,194 டு 44,600 ஒயிட் ரேஞ்சாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 43,845 43,915 44,900. சப்போர்ட் லெவல் 43,655 43,532 43,400 மிக முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைபடம் இல்லாமல் இதனை எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறது புதியவர்கள் ஆப்ஷன் வர்த்தகத்தை புதிதாக இருக்கிறவங்களுக்கு தெரிந்து கொள்ள இது நம்ம பிளேலிஸ்ட்டில் கட்டணம் இல்லாமல் கொடுத்துட்டோம். நிறைய பேர் மீண்டும் மீண்டும் சந்தேகம் கேட்கறதுனால இதற்குண்டான விழிப்புணர்வாக ஒரு கலந்தாய்வு வைக்கிற போகிறோம். அது வந்து கட்டண பயிற்சியாக இருக்க போகுது. அது வந்து எங்களிடம் கணக்கு துவங்குபவர்களுக்கு வந்துட்டு நம்ம 500 ரூபாய் கட்டணத்தில் ஒரு வகுப்பு, ஒரே ஒரு வகுப்பு வந்து இருக்க போகுது. விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் வாட்ஸ்அப் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினருக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.